வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்தின் தவறுகளையும் மறைத்துக் கொள்ள பலி கொடுக்கப்படும் அதிகாரிகள் நாமல் விமர்சனம். ஜாலில் முதலில் அவருக்கு கால் வைக்க முடியுமா? கடற்தொழில் அமைச்சர் பகிரங்கம். வாகன உரிமையாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவித்தல். சட்டத்தை மீறுவோருக்கு கடுமையான நடவடிக்கை, காவல்துறையினர் அதிரடி. கிளப் வசந்த படுகொலை, நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட முக்கிய சூத்திரதாரி. தென்னிலங்கையில் சற்று முன் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் பலி. விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட நகைகள் மக்களிடம் ஒப்படைக்கப்படும், அமைச்சர் அதிரடி. சாக்கில் சுற்றப்பட்ட நிலையில் பெண்ணின் அரைகுறை சடலம் கண்டெடுப்பு. இனி தொடர்வன விரிவான செய்திகள். அரசாங்கத்தின் தவறுகளை மறைத்துக் கொள்ள அதிகாரிகள் பலி கொடுக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ விமர்சித்துள்ளார். கொழும்பு தொட்டலங்க பிரதேசத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், இந்த அரசாங்கம் எந்தவொரு விடயத்தையும் வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியாத அரசாங்கமாகும். ஆனால் அவர்களின் தவறுகளையும் இயலாமையையும் மறைத்துக் கொள்ள அதிகாரிகள் மீது பழி போடுகின்றனர். உண்மையில் இது கவலைக்குரிய விடயமாகும் என்றும் நாமல் ராஜபக்ஷ தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். அனுரவை ஜாழ்ப்பாணத்தில் கால் வைக்க விட மாட்டோம் என கூறுகின்ற நபர் முதலில் தனக்கு கால் வைக்க முடியுமா என்பதை தேடி பார்க்க வேண்டும் என கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். ஜாலில் நேற்றைய தினம் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் அமைச்சராக இருந்தாலும் எவ்வித பாதுகாப்பும் இல்லாமல் மக்கள் மத்தியில் செல்கின்றேன். ஆனால் அவர் STF பாதுகாப்புடன் வலம் வருகின்றார். இது வெட்கத்துக்குரிய செயலாகும். இவர் மக்களால் நிராகரிக்கப்பட்ட அரசியல்வாதி. அனுரவை கால் வைக்க இடமளிக்க மாட்டாராம். தேசிய மக்கள் சக்தியின் ஜாழ் மாநகர சபை முதல்வர் வேட்பாளர் கபிலனுக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்படுமாம். வழக்கு தொடுப்பதை தவிர அவருக்கு வேறு என்ன தெரியும்? கபிலன் சுந்தரமூர்த்தி எமது கட்சியின் முதன்மை வேட்பாளர். அவர் தனிநபர் அல்ல. அவருக்கு பின்னால் எமது கட்சி அரசாங்கம் காணப்படுகின்றது. கபிலனுடன் விளையாட முற்படுவது எம்முடன் விளையாட முற்படுவதாகும். சாக்கடை அரசியலின் வெளிப்பாடாகவே அவரை இலக்கு வைத்து தாக்கி வருகின்றனர். ஜாழ்ப்பாணத்து மக்களால் விரட்டியடிக்கப்பட்டவர்கள் தமக்கான அரசியல் இருப்பை தேடுகின்றனர். அதனால் தான் போராட்டத்துக்கான அறைகூவல் விடுக்கின்றது. ஆனால் உண்மை என்னவென்பது மக்களுக்கு தெரியும். அதேவேளை இந்நாட்டின் முன்னாள் போராளிகள் கனவு கண்டிருப்பார்கள். அது புலிகளாக இருக்கலாம், EPTP ஆக இருக்கலாம், EPRLF ஆக இருக்கலாம். தமிழ் மக்கள் நிம்மதியாக தன்மானத்துடன் வாழ வேண்டும் என்பது அவர்களின் கனவு. அந்த கனவை தற்போதைய தமிழ் அரசியல்வாதிகளால் நிறைவேற்ற முடியுமா? போராளிகளின் அர்ப்பணிப்புக்கு அவர்களால் அருகில் கூட வர முடியாது. அவர்கள் கனவு கண்டிருந்தாலும் கூட அந்த கனவை நனவாக்குவதற்குரிய வேலையை நாம் செய்கின்றோம். இயக்கங்கள் மீது உண்மையான பற்றுள்ளவர்கள் தேசிய மக்கள் சக்தியையே ஆற தழுவி கொள்ள வேண்டும். அதேவேளை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்கத்தை உரியவர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கான ஆய்வுகள் நடாத்தப்படுகின்றன. உண்மையான உரிமையாளர்கள் இல்லாத போதுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்தில் வாகன வருமான அனுமதி பத்திரங்களை பெறவுள்ளவர்களுக்கு முக்கிய அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி வாகனத்திற்கு அபராதம் விதிக்காமல் வாகன வருமான உத்தரவு பத்திரங்களை இறுதி நாளான 2025 மே 5 மற்றும் 6 தேதிகளில் பெறவுள்ளவர்களுக்கு பெரிதொரு நாளில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவர்கள் உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிறகு பணிகள் தொடங்கும் முதல் நாளில் அபராதமின்றி கட்டணத்தை செலுத்தி வாகன வருமான அனுமதி பத்திரத்தை பெற முடியும். உள்ளூராட்சி சபை தேர்தல் எதிர்வரும் 6 தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலின் போது தேர்தல் பணிகளுக்காக அதிகாரிகள் விடுவிக்கப்பட வேண்டியிருப்பதால் குறித்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக மேல் மாகாண பிரதம செயலாளர் எஸ்எல் தாமிக கே விஜயசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான பிரச்சார நடவடிக்கைகள் முடிவடைந்து இன்றுடன் தொடங்கும் அமைதி காலத்தில்
சட்டத்தை மீறும் அனைவருக்கும் எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்றைய தினம் நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவடைந்த நிலையில் காவல்துறையினர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளனர். மேலும் அமைதி காலத்தில் சட்டவிரோதமாக சுவரொட்டிகள், பதாதைகள் அல்லது கட் அவுட்டுகளை யாராவது காட்சிப்படுத்தியிருந்தால் அவை அகற்றப்படும் என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார். அத்துடன் தேர்தல் அமைதி காலத்தில் வேட்பாளர்கள் உட்பட அனைத்து தரப்பினருக்கும் எந்தவித பிரச்சார நடவடிக்கைகளிலும் ஈடுபட வேண்டாம் என தேர்தல் ஆணையாளர் சங்கம் செமன் ஸ்ரீ ரத்நாயக்க அறிவுறுத்தியுள்ளார். இம்முறை அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களில் இருந்து தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை 75,589 என்று தேர்தல் ஆணையாளர் தெரிவித்தார். கிளப் வசந்தவின் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியாக கருதப்படும் லொக்கபட்டி என்ற லத்துவகந்தி சுஜீவர் ருவன் குமாரடி சில்வா நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். சந்தேக நபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் துபாயில் இருந்து விமானம் மூலம் இன்றைய தினம் காலை 7:43 மணியளவில் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஆண்டு ஜூலை 8ஆம் தேதி கிளப் வசந்தவும் அவரது குழுவினரும் அதுருக்கிரிய பகுதியில் உள்ள ஒரு பச்சை குத்தும் நிலையத்தின் திறப்பு விழாவில் கலந்து கொண்டிருந்த போது துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டது. இதில் கிளப் வசந்த கொல்லப்பட்டார் மற்றும் அவரது மனைவி உட்பட பலர் படுகாயமடைந்தனர். போலீஸ் பாதுகாப்பு படையினரால் லொக்கபொட்டி கைது செய்யப்பட்ட பின்னர் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அவரை கட்டுநாயக்கவில் உள்ள பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு அழைத்து வரவுள்ளனர். பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக மேற்கு மாகாண குற்றப்பிரிவின் தெற்கு பிரிவைச் சேர்ந்த சிறப்பு அதிகாரிகள் குழுவிடம் ஒப்படைப்பார்கள் என்று மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். காலையில் உள்ள உணவகம் ஒன்றுக்குள் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் சற்று முன்னர் காலை மீட்டியகொடவின் தம்பகிட்டிய பகுதியில் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் படுகாயமடைந்து பலப்பிட்டி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் இந்த துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டதாக மீட்டியாகொட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்து மீட்டியாகொட காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இறுதி யுத்த காலத்தில் விடுதலை புலிகள் அமைப்பினரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த பொதுமக்களின் மீட்கப்பட்ட தங்கத்தை அவர்களிடம் கட்டாயம் ஒப்படைப்போம் என கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்றைய தினம் ஜாலில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், தங்கங்களை உரியவர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு இல்லாவிட்டால் அதனை ஒரு பொது நிதியத்தில் சேகரித்து அந்த பொது நிதியத்திற்கு அரசாங்கத்தினால் மேலும் நிதி போட்டு குறித்த வடக்கு பிரதேசத்தை கட்டியெழுப்புவோம் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த தங்கம் அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை, தேர்தல் நடவடிக்கை மற்றும் பலதரப்பட்ட விடயங்கள் தொடர்பில் அவர் கருத்து தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நுரைச்சோலி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தழுவ தம்பபெண்ணி கடற்படை தளத்திற்கு அருகிலுள்ள கரையோரத்தில் அரிசி மூடைக்கு பயன்படுத்தப்படும் சாக்கில் சுற்றப்பட்ட நிலையில் ஒரு பெண்ணின் சடலம் இன்றைய தினம் கண்டெடுக்கப்பட்டதாக நுரைச்சோலி காவல்துறையினர் தெரிவித்தனர். சாக்கு மூடையால் சுற்றப்பட்ட இடுப்புக்கு கீழே உள்ள உடல் மட்டுமே காணப்பட்டதாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர். அடையாளம் தெரியாத அந்த உடல் கைகள் மற்றும் கால்கள் கட்டப்பட்டு துணியால் சுற்றப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் நுரைச்சோலை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.